திவ்யா கலர்ச்சிக்கும் மற்ற கார்த்திக்கு மற்ற ஆனந்த் 3 பேருக்கும் பிணை மனு தாக்கல் செய்து நாளை விசாரணைக்கு வருது. இன்றைக்கி பிணை மனு தாக்கல் செஞ்சுருக்கிறோம். இந்த திவ்யா கலர்ச்சி வழக்கு சம்மந்தமான உண்மை என்னன்னா, இந்த திவ்யா கலர்ச்சிக்கும் அதுக்கப்புறம் அந்த திவ்யா கலர்ச்சியை அவங்க யூடியூபர்ஸ் ஒரு திருச்சி சாதனா, இந்த ரவுடி பேபி சூர்யா, இந்த உதயா சுமதி இவங்களில் இந்த அதில் அந்த வழக்கில் 3வது அக்யூஸ்டாக இருக்கக்கூடிய சித்ரா இந்த ஃபேமஸானவங்களை பூராமே என்ன செய்கிறதுனா, அவங்களோட தேவையில்லாத வீடியோஸ் எடுத்து அவங்கள ப்ளேம் பண்ணி பிளாக் மார்க் பண்ணி காசு பறிக்கிற வேலையை அந்த சித்ரா அவங்க பண்ணுவாங்க. இந்த இதில் திவ்யா கலர்ச்சியை அவங்களுடைய மார்க்கெட்டை குறைக்கிறதுக்காக அந்த வழக்கு ஒரு வீடியோ க்ரியேட் பண்ணுறதுக்காக என்ன செய்கிறாங்கன்னா, அவங்க சிறுவத்தூரில் இருக்கிற அத்திக்குளத்தில் கார்த்திக்குங்கிற ஒரு அக்கா வீட்டில் வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கும்போது இங்கே அங்கே உள்ள சிறுவர்களெல்லாம் ஒன்று சேர்த்து அந்த சிறுவர்களை நீ திவ்யாவை எதிராக நீ ஒரு வீடியோ நான் சொல்கிற மாதிரி நீ செஞ்சேன்னா உனக்கு அதிகமான செல்ஃபோனு மற்ற பைக்கெல்லாம் வாங்கி தரேன்னு சொல்லி ஆசை வார்த்தைகளை பைகளை சொல்லிவிட்டு அவங்க இருவரும் அந்த வீடியோ போலீஸ்க்கும் எனக்கும் தான் தெரியும், வேறு யாருக்கும் தெரியாது. அந்த வீடியோவில் இருக்கிற உண்மைத்தன்மையை மறைச்சு அதில் அந்த இதெல்லாம் மறைச்சி அந்த வீடியோவே சித்ரா தான் அந்த பசங்களை செட் பண்ணி வீட்டுக்கு பின்புறம் சன்னல் வழியாக தான் அந்த வீடியோ எடுத்துருக்குறாங்க. யாருமே திவ்யாவோ கார்த்திக்கோ அந்த வீடியோவை நேரடியாக எடுக்கலை. அந்த எஃப்ஐஆர்லேயே சொல்லியிருக்கிறாங்க. பசங்களெல்லாம் ஒன்று சேர்த்து இந்த மாதிரி ஆபாசமாக சீண்டல் செஞ்சதாக எஃப்ஐஆரில் முதல் தகவல் இருக்கையில் சொல்லியிருக்கிறாங்க. அது மாதிரி எதுவுமே கிடையாது. அவங்க எடுக்க சொன்னதாகவும் அதுக்கப்புறம் அந்த பையன் ஜன்னலில் இருக்க வீடியோ கண்டுபிடிச்சதாகவும் சொல்லியிருக்காங்க. அது கிடையாது. அது இந்த A3 சித்ராங்கிறவங்க அந்த வீடியோவை வெளியிலேருந்து இன்னொரு ஆள் மூலயமா எடுத்து அது இன்னொரு ஆள் மூலயமா இது பண்ணி அவங்க போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தது. அதன் பிறகு தான் போலீஸே உண்மை என்னென்னு கண்டுபிடிச்சி அதுக்கப்புறம் சிறுவர்களை பூரா விசாரிக்கும்போது உண்மைத்தன்மை என்னென்னு தெரிய அந்த சித்ராவையும் அந்த வழக்கில் அக்யூஸ்டாக கொண்டு வர்றாங்க. இதில் நாங்கள் இந்த வழக்கில் என்ன சொல்ல வர்றோம்னா, வீடியோவில் இருக்கிறது வேறு, அந்த இவங்க முதல் தகவல் சொல்லியிருக்கிறதும் வேறு. அந்த உண்மையான வீடியோவில் இருக்கிறது எல்லாம் வெளியே வரணும்னா இது முதல்ல சிபிசிஐடி விசாரித்து அந்த வீடியோவின் உண்மைத்தன்மையை அடிப்படையிலே வழக்கு கொண்டு வந்தால் இந்த கார்த்திக்கும் திவ்யாவும் இந்த வழக்குக்கு சம்மந்தம் இல்லாதவங்கிறது நிறுவனமாகும். இன்னொன்று இந்த வீடியோவை பொறுத்த மட்டும் நிறைய வைரல் ஆகுது. யூடியூபர்ஸ் நிறையா கார்த்திக்கும் திவ்யா கலர்ச்சி இருவரையும் அவதூறாக நிறைய பேசுகிறாங்க. அப்படி எந்த இதுவுமே இல்லை. இந்த வழக்கு வீடியோ மட்டும் பேசுகிறேன், மற்ற வீடியோ பற்றி நான் பேசலை. அந்த மாதிரி அவதூறாக ஏதாவது பேசியிருந்தா அவங்க பேசுகிறாங்க, கார்த்திக்கையோ இவங்களையோ பாலியல் ரீதியான நோய் இருக்குதுன்னு சொல்லி அவங்க சொல்கிறாங்க. அப்படி வந்ததுன்னா திரும்ப அவங்க மேலே மான நஷ்ட வழக்கு தாக்கல் செய்கிறதுக்கு நாங்கள் திவ்யா கலர்ச்சியும் கார்த்திக் அவங்க சார்பாக தயாராக இருக்குங்கிறத நான் சொல்லிடுறேன். அவ்வளோதான்.